ஹலோ டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஜிடி, அதாவது நம்ம இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏன் நிரப்பலை, காலி பணியிடங்கள் மொத்தம் எவ்வளவு இருக்குது, தற்காலிக விடைக்குறிப்பு ஏன் வெளியிடலை, இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களுக்கு ஆர்டிஐ மூலம், அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் அதன் மூலம் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்களோட பதில் என்னான்னு பாருங்களேன். அதாவது அந்த தகவல்னா வெளியிடுறதுக்கு அரசாணை அவங்களுக்கு வந்தால் தான் அதை அவங்க வெளியிடுவாங்களாம். அதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாமளும் ஒவ்வொரு விதத்தில் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அரசாங்கம் நம்மளோட செயல்களுக்கு எதுக்குமே செவி கொடுக்க மாட்டுது. தற்காலிக விடைக்குறிப்பை வெளியிடவில்லை, காலி பணியிடங்களை உயர்த்தி கொடுக்கணும் இப்படிங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர் தேர்வுகளோட கோரிக்கையாக இருந்தாலும் அரசு அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டுறாங்க. எத்தனை முறை நம்ம முயற்சி செஞ்சாலும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி எல்லோரும் மெயில் பண்ணணும், டிஆர்பிக்கு கால் பண்ணணும். பார்ப்போம், நம்ம முயற்சி என்றைக்கும் வீண் போகாது. ஒவ்வொருத்தவங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ஒரே குறிக்கோள் எஸ்ஜிடி வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 12 வருஷமாக வேக்கன்சி எதுவுமே ஃபில் பண்ணல. எவ்வளவோ காலி பணியிடங்கள் இருக்குது. ஆனால் அரசு அலட்சியம் காட்டுது. கேட்டால் நிதி பற்றாக்குறை, ஆசிரியர்களை நியமிப்பதில் மட்டும் நிதி பற்றாக்குறையை காட்டுறாங்க அரசு. வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறது ஒவ்வொரு ஆசிரியரோட கடமை, உரிமை. ஒவ்வொருவரும் அதை முயற்சிங்க. தொடர்ந்து முயற்சி செய்வோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.